அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை. ஞானபீட விருது பெற்ற கன்னட எழுத்தாளர் விநாயக கிருஷ்ண கோகாக், கன்னட இலக்கிய படைப்பாளியும் ஞானபீட விருது பெற்றவருமான விநாயக கிருஷ்ண கோகாக் கர்நாடக மாநிலம் சாவனூரில் 1909ஆம் ஆண்டு பிறந்தார். தார்வார் கர்நாடக கல்லூரியில் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார். புனே பெர்குசன் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்று முதல் வகுப்பில் தேறினார். நாடு திரும்பியதும் சாங்கிலி வில்லிங்டன் கல்லூரி முதல்வராக பணியாற்றினார். பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தினார். கன்னட கவிஞர் T.R. பந்த்ரே இவரது இலக்கிய ஆர்வத்திற்கு வித்திட்டவர். இவரது முதல் கவிதை தொகுப்பு கலோ பாஷக் 1934இல் வெளிவந்தது. சமுத்திர கீதே கல்லு மற்றும் அப்யுதயா, பால தெகிலதல்லி உள்ளிட்ட பல கவிதை தொகுப்புகளும் வெளிவந்தன. கவி காவிய மகோநதி, நவ்யதே ஆகிய விமர்சன நூல்களையும் எழுதியிருக்கிறார். ஜனநாயக், யுகாந்தர் ஆகிய நாடகங்கள் குறிப்பிடத்தக்கவை. சமரசவே ஜீவனா என்ற நாவல் மிகவும் பிரசித்தி பெற்றது. வெளிநாட்டில் பயின்ற போது ஏற்பட்ட அனுபவங்கள் அடிப்படையில் இவர் எழுதிய பயண கட்டுரைகள் 2 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. இந்திய இலக்கிய படைப்பாளி ராமதாரி சின்க தினகரின் கவிதைகளை வாய்ஸஸ் ஆஃப் ஹிமாலயா என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தார். 1982இல் வெளிவந்த பாரத சிந்து ராஸ்மி என்ற காவியத்துக்காக 1990இல் ஞானபீட விருது வழங்கப்பட்டது. வேத காலத்தை பற்றிய இக்காவியம் 35,000 வரிகள் கொண்டது. 2ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய காவியமாக கருதப்படுகிறது. கர்நாடக பல்கலைக்கழகம், அமெரிக்க பசிபிக் பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கின. பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகளை பெற்றவர். மதம், தத்துவம், கல்வி, கலாச்சாரங்களில் இவர் கொண்ட ஆர்வமும் ஈடுபாடும் இவரது படைப்புகளில் பிரதிபலித்தன. புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தீவிர பக்தவர். சாய்பாபாவின் அருள் உரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அட்வென்ட் ஆஃப் சத்ய சாய்